ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களுமே இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங்லேருந்து லன்ச் வரைக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க விலாக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு க்ளீனான கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்னோடய கிச்சன் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சதுனால மார்னிங் வந்து என்ன வெல்கம் பண்ணுற அளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. எடுத்ததுமே குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ கேட்டுட்டு ஸோ அதுதான் இப்போ வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ரோஸ்டட் பாதாம் அண்ட் ரோஸ்டட் பிஸ்தா வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்ததும் இன்றைக்கி சகிலுக்கு தான் ஸ்கூலு. ஸோ அவனுக்கு முதல்ல எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் இல்லாமல் இருந்துட்டு திரும்ப வந்து இந்த மாதிரி ஸ்கூல் வைக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி லேசியாக இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்திரிச்சு குக் பண்ணுறது பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது. சகீமுக்கு வந்து 8:30க்கு மேலே தான் வந்து பஸ் வரும். ஷகிலுக்கு வந்து 7:20க்கே வந்துடும். ரொம்ப ஹரிபரின்னு சமைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்துடுச்சு, நான் சமைச்சே முடிக்கல. பட் சகீமுக்கு வந்து லேட்டாக வரும் அப்படிங்கிறனால அவன் கையில் கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கேன். காலையில் வந்து ஷகில் வந்து நேரத்தில் கிளம்புறதுனால ஷகில் வந்து என்ன சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஷகில் குட்டிக்கு நேரத்துலேயே வந்து பஸ் வந்துடும். ஸோ நேரத்துலேயே வந்து அவனை வந்து சாப்பிட சொன்னோம் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவன் வந்து கொஞ்சம் லிக்யூடாக உள்ள மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்குவான். ஸோ கஞ்சி மாதிரி, அப்புறம் வந்து பாதாம் மில்க் இல்லை பால் கூட வந்து ப்ரெட்டு இல்லை பால்குள்ளே சாக்கோஸ் அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஹப்பி வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுருவாங்க. இந்த டைம் நான் கொஞ்சம் கிச்சனில் பிஸியாக இருப்பேன். ஸோ அதனால் ஹபி இருக்கிறதுனால அவங்க வந்து சகில் குட்டியை மேனேஜ் பண்ணிக்குவாங்க. எனக்கு என்ன கேட்கணுன்னாக்கா, இந்த மாதிரி காலையிலே சாப்பிடும்போது ஒமட்டும் அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ஃபுட் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஷகில் கிளம்புனோடனே கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ஹபியும் கிளம்பிடுவாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து கிடைச்ச நேரத்தில் அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே கிளம்புவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைமிங் இருக்காது. இப்போ ரொம்ப ஈஸியாக ஒரு தக்காளி சாதம் பண்ண போகிறேன். அதை வந்து புதுசாக நம்ம வாங்கின வாக்கில் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இதை எடுத்திருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, கொஞ்சம் தண்ணி வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் சமைக்க ஆரம்பிப்பேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க நான்ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு. இதில் சீசனிங் பெருசாக கிடையாது. இந்த மாதிரி கொதிக்க வச்சு கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஏதாவது செய்யும்போது இருந்த கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட வந்துடும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி வச்சு கொதிக்க வச்சு ஊற்றிட்டு நம்ம சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ வந்து தண்ணி கொட்டிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு அதில் வந்து 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி நிறம் நல்லா மாறி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பெரிய தக்காளி, அதனால் 1 சேர்த்துருக்கேன். இன்னொன்று கிட்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுறேன், ஒரு டம்ளர் ரைஸ்க்கு. அதனால் வந்து ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக சேர்த்துட்டேன். அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவுக்கு. மஞ்சள் தூள் வந்து ஒரு பீஞ்ச் வந்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து இதில் உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி சாதத்துலேயே வந்து உப்பு போட்டிருப்போம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணியெல்லாம் கூட ஓரளவுக்கு வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடித்து வச்சுருந்த ரைஸ் வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து கொட்டி நல்லா கிளறிடலாம். நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆகிடும்.
மேலே வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம தக்காளி சாதம் ரெடி. சைடிஷ் பார்த்திங்கன்னா எக்கு வந்து ப்ளைனாக ஒரு ஆம்லேட் மாதிரி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். 2 முட்டையும் ஒரே டைம்லேயே அடித்து விட்டு ஊற்றி அதில் வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்துட்டு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டு ஆம்லேட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ சைடிஷ்க்கு இதை வந்து பாக்ஸில் வந்து வச்சிடலாம். இப்போ அதே தோசை தவாலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்து இதில் வந்து ப்ரெட்டு ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் ஷகீம்க்கு அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லா அடித்து விட்டு இந்த தோசை தவாவில் ஊற்றி ப்ரெட்டு போட்டு எடுப்போம், ப்ரெட் ஆம்லேட். ஸோ வாங்க எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ தோசை தவா மேலே ஊற்றியாச்சு. ஊற்றினதுமே பார்த்திங்கன்னா 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, கொஞ்சம் மிடில் கேப் விட்டு வச்சுட்டு அது மேலே வந்து கெச்சப், நான் வந்து சீஸ் போட போகிறேன். கெச்சப்பும் சீஸும் போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் சீஸ் வந்து துருவின சீஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போது அந்த ப்ரெட்டை எடுத்து அப்படியே இது மேலே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி 2 சைடும் பார்த்திங்கன்னா அப்படியே பேக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். எப்போதும் இட்லி தோசையா அப்படின்ட்டு முகம் சொல்லிக்கிற குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குட்டீஸ்க்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து குக் பண்ணி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா என்ன லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதுமே என்னோட ஷேர் பண்ணுங்கள். லன்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு சகீம்க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துடலாம். 1 கப் மில்க்கும் அது கூட வந்து ப்ரெட்டு ஆம்லேட்டும் தான். அவனே சாப்பிட சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட உட்காராமல் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து சிங்கில் போட்டுட்டு மீதி அப்படி தொடச்சி விடுற இடத்த அப்படி தொடச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஒரு வழியாக சிங்கில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலேயே கிடந்துச்சுன்னா தான் வெரி இரிட்டேட்டிங்காக ஆகும். ரெமி Smile. Hi, say hi. Hi. ஷகீம் குட்டியும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து அவங்களுக்கும் பஸ் வந்துருச்சு, கிளம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய காஃபி வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ காஃபி வித் ஓரியோ பிஸ்கட்டோட. இனிமேல் வந்து நீ சின்ன புள்ளியாக பிஸ்கட்டில் வந்து காஃபியில் முக்கி சாப்பிட்ற அப்படின்னு கேட்டாக்கா அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் நம்மளை விட்டு போகாது. அப்படி தான் எனக்கும் அப்பப்போ வந்து இப்படிலாம் தோணும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். மனசு வந்து எப்போவுமே எங்காவும் நம்மளை நமக்கு குழந்தைத்தனமாகவும் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி பர்சனா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லன்ச் டைமே வந்துருச்சு. நான் வந்து லன்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ஈஸியான ஒரு ரெசிபி தான் வந்து மெயினில் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வித் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலாக கர்நாடகா ஸ்பெஷலான்னு தெரியல, கத்திரிக்காய் பொரியல். அதுக்கு தான் வந்து இப்போ வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க, கிள்ளி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு நான் இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்படி
இந்த கடாயை நோக்கி வந்து கேமரா வந்து ஃபோக்கஸில் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து பருப்பு வேக வச்சு சைடில் வச்சுட்டேன் பருப்பு குழம்புக்கு. ஒரு நாள் பருப்பு குழம்பு ரெசிபி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உண்மையாக நான் கத்திரிக்காவே சாப்பிட மாட்டேன். இதுக்கு முன்னாடி விலாகில் கூட சொல்லியிருப்பேன். பட் இந்த பொரியல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹப்பிக்கு வந்து நைட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா, குட்டி குட்டி கத்திரிக்காய், நெய் கத்திரிக்காய்வாங்கள்ல அது, இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வதங்கின உடனே அதையும் சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு, இந்த சைடு பார்த்தாக்கா ரைஸ் வந்து வடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. அதையும் எடுத்துகிட்டு போய் வடித்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்குறேன் அப்படின்னாக்கா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாய் தூள். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் சுல்லுன்னு ஏதாவது ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னாக்கா ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து எனக்கு தண்ணியை ஊற்ற தேவையில்லை. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. அதனால் வந்து நான் சும்மா பரட்டி விட்டு லிட்டு போட்டு மூடி வேக விடுறேன். ஸோ நீங்கள் வேகலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைங்க. ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு குழம்புக்கு வந்து தாளிச்சிட்டேன். தாளித்ததுக்கப்புறம் நமக்கு அதுவுமே ரெடி ஆகிடும். இதுக்கு இன்னொரு சைடிஷாக வந்து அப்பளம் வந்து வறுக்க போகிறேன். அப்பளமும் பப்புடும். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜ்ஜில் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஹாப்பி வந்து பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரி லைட்டான ஃபுட்டை வந்து அப்பப்போ எடுக்கணும். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு குழம்பு, கத்திரிக்காய் பொரியல் அண்ட் லெமன் ஊறுகாய். ஸோ இந்த சைடு வந்து பப்புடு, அப்பளம். இன்றைக்கி லன்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் செஞ்சு முடிக்கவும் ஹபி வரவும் கரெக்டாக இருந்துச்சு. இது கூட வறுத்த மீன் இருந்திருந்தால் இனிமேல் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சாப்பிட்டாங்க. பட் மீன் வந்து இல்லை. இதுக்கப்புறம் மீன் வாங்கினா தான் மீன் எல்லாமே சமைக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்காக அப்படியே ஒரு பிளேட்லாம் டெக்கரேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து அந்த ஒரு பவுல்லையே வந்து சாப்பிட போகிறேன். நிச்சயமாலுமே கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணினீங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோ எடுத்து என்னோடய இன்ஸ்டா பேஜில் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பருப்பு குழம்போடு இந்த பப்படத்தை அப்படியே நொறுக்கி அப்படியே சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இது கூட வந்து கீயுமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுமே ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இந்த விலாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோஸ் வந்துகிட்ருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஈஸியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். பாய்.